யாருக்கு உங்க ஓட்டு? விவசாய சின்னத்துக்கு. ஏன்னா நான் சோறு திங்கிறேன். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. எப்ப இவங்க நாளைய மறுநாள் வேட் பண்ண முடிவு 6ஆம் தேதி. எப்ப வேட்பாளர் அறிவிச்சு, எப்ப பேசி, எப்ப சண்டையை முடிச்சு, எப்ப நீங்க வர்றது? ஒரு படத்துல வடிவேலு வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த எல்லாரையும் கும்பலா கூட்டிக்கிட்டு இந்த மோளதாரெல்லாம் அடிச்சுக்கிட்டு பறையெல்லாம் அடிச்சுக்கிட்டு கடற்கரைக்கு வருவாரு. ரெஃப்ரி இருப்பாரு. எங்கடா வந்த? ஏங்க நான் யாருமே இல்ல, பண்ண போஸ்ட் என்ன நீங்க அண்ண போஸ்ட் அப்படின்னா யாரும் உங்க போட்டிக்கு வர, நீங்க தான் வெற்றி அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. நாயுடு. ஆமா, ஏன் நாயுடுன்னு பேரு பின்னாடி வச்சாதான் ரொம்ப இனிப்பா இருக்குதா உங்களுக்கு எல்லாம்? இன்னமும் நீங்க என்னமும் திராவிட மாடலை தூக்கி பிடிக்கிறவங்க, நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், பேரு பின்னாடி இருக்கிற சாதியை தூக்கி போடவே காங்கிரஸ்கார கட்சிக்காரன்னு துப்பு இல்லை. இல்ல பெரியாருன்னு பேசுறது சமூக காங்கிரஸ் கட்சிக்குள்ள சுயமரியாதை உணர்வு இருக்கிற யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா, நாயுடுன்னு பேரு பின்னாடி போட்டிருக்காங்க அதை தூக்க சொல்லுங்கன்னு பேசி பார்ப்போம். ப. சிதம்பரம் ஐயா கூட தானே போக முடிஞ்சது உங்களால. ப. சிதம்பரம் ஐயாவோட இடத்துல நீங்க இல்லைல்ல. உங்களை கட்சியும் அப்படிதான் பாக்குது, கூட்டணியும் அப்படிதான் பாக்குது. இல்ல யாருக்கு காங்கிரஸ் தலைவரா வந்தாலும் மதிப்பு இருக்காது போல அப்படின்னு இது மூலமா தானே புரிஞ்சு. காங்கிரஸ்ல அப்பா அவர் என்ன போட்டிருந்தாரு, இவர் ஒருத்தர் தான்ப்பா டிவிக்கேங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி டீ கடைக்குள்ள போய் நின்றுக்கிட்டு வாங்க டீ கொடுங்க வாங்க டீ கொடுங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னாரு. படிக்கும்போது சிரிப்பு வந்து ஷேர் பண்ணேன். உண்மையில பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் டீ கடைக்கு உள்ள போய் நின்றுக்கிட்டு டீ சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிடலான்னு கேட்டு டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார். எடப்பாடியை அடிமைப்படுத்தணும்னோ அல்லது எடப்பாடியை வழிக்கு கைக்குள்ள வச்சிருக்கிறாங்கன்னோ பிஜேபி உண்மையிலே இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? எடப்பாடி என்ன செஞ்சுருக்கணும்? ஐயா வாங்க ஐயா, என்னங்க ஐயா வேணும், அந்த சீட்டை மாற்றி கொடுங்க, இதோ மாற்றி கொடுக்குறோம், என்ன சீட்டு வேணும், சிங்கானூர் அண்ணாமலை இதோ கொடுக்குறேன் ஐயா, கொடுத்துருக்கணும்ல. பண்ணல. என்னப்பா கேட்டீங்க? சீட்டு மாற்றணுமா? உட்காந்து சீட்டை வேணா மாற்றி உட்காருங்க, தொகுதி சீட்லாம் கொடுக்க முடியாது, கிளம்புங்கன்ட்டார். அப்போ என்ன, அண்ணாமலை கேட்ட சீட்டு கிடைக்கல. அவருக்கு தெரியும் எடப்பாடி கொடுக்க மாட்டாருன்னு. அவர் வேணும்ட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ அடுத்து வந்து ரொம்ப இழுபறியா இருந்த காங்கிரஸ் மற்றும் பாஜகவினுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அதுலயுமே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாஜகல எதுவும் அந்த அளவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்க முடியல. ஆனா காங்கிரஸ்ல வெளிப்படையாவே காங்கிரஸினுடைய அலுவலகத்துல வந்து போராட்டம் பண்றது, காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையின் மீது வந்து மைய ஊத்தி செருப்பால் அடிச்சு அந்த போட்டோ மீது சொல்றேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது காங்கிரஸ் கட்சிக்குள்ள? ஆக்சுவலி நீங்க சொல்றீங்க இழுபறியா இருந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. இன்னும் இழுபறி இருக்குமா? இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் காலையில 11:30 பேசிட்டு இருக்கோம். நம்ம 4ஆம் தேதியா பேசிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் மேலூருக்கு யாருன்னு தெரியல. காங்கிரஸ்ல 27 தொகுதி 27 தான் அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்தம் வாங்கின சீட் 28. எனக்கு என்னன்னா இது என்ன காமெடியா இருக்கு தெரியுமா? இவங்க திமுக 28 சீட்டு வாங்கினாங்க. ஒருவேளை தாவேக்கா போயிருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அள்ளி கொடுத்துருப்பாங்க. ஒரு 60 சீட்டு வாங்கினா எப்ப இவங்க நாளைய மறுநாள் வேட் பண்ண முடிவு 6ஆம் தேதி. எப்ப வேட்பாளர் அறிவிச்சு, எப்ப பேசி, எப்ப சண்டையை முடிச்சு, எப்ப நீங்க வர்றது? ஒரு படத்துல வடிவேலு வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த எல்லாரையும் கும்பலா கூட்டிக்கிட்டு இந்த மோளதாரெல்லாம் அடிச்சுக்கிட்டு பறையெல்லாம் அடிச்சுக்கிட்டு கடற்கரைக்கு வருவாரு. ரெஃப்ரி இருப்பாரு. எங்கடா வந்த? ஏங்க நான் யாருமே இல்ல, பண்ண போஸ்ட் என்ன நீங்க அண்ண போஸ்ட் அப்படின்னா யாரும் உங்க போட்டிக்கு வர, நீங்க தான் வெற்றி அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த கூத்துக்கு எதுக்குங்க இவ்வளோ சீனை போட்டீங்க? நம்ம வேட்பாளர்லாம் படை பலத்தோட எல்லாத்தையும் ரெடியா இருக்கிற மாதிரியும்
சொன்ன உடனே அப்படியே களத்துக்கு போய் அப்படியே எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு வந்துடுற மாதிரிலாம் பண்ணீங்க. எனக்கு என்னன்னா சார், இப்ப 28 தொகுதிக்கே இந்த இவ்ளோ பூதாகரமா பெரிய பிரச்சனை ஆக்குறாங்க. ஒருவேளை திமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அறிவிச்சிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க சண்டை போட்டிருப்பாங்க. ஐயோ, எந்நேரம் நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்ப தெரியுதா காங்கிரஸ் ஏன் திமுக வந்து கொட்டி வச்சிருக்குன்னு, பிஜேபி ஏன் எடப்பாடி கொட்டி வச்சிருக்காருன்னு தெரியுதா? உண்மையிலேயே சொல்றேன். அது பின்னாடி வர நான் ரெண்டு பேச போறோம். 27 தொகுதிக்கு யாராருன்ற சொல்லிடுறேன். பொன்னேரி எஸ்சி தொகுதிக்கு துரை சந்திரசேகர் தனி தொகுதி, அது. வேளச்சேரிக்கு அதே அசன் மௌலானா சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான். ஸ்ரீபெரும்புதூருக்கு அதே நம்ம தலைவர் செல்வ பிறந்தவர், நம்ம தலைவர் இல்லை, சில காங்கிரஸ் கட்சியின் தலைவர். சோளிங்கர் ஏஎம் முனிரத்னம், ஊத்தங்கரை ஆர் குப்புசாமி, கிருஷ்ணகிரி டாக்டர் ஏ செல்லகுமார் எதிர்பார்த்தவர் தான். பெண்ணாகரமுக்கு ஜிகேஎம் தமிழ்குமரன். இவர் யாரு? 4 நாள் கூட கட்சியில் சேர்ந்தவர். எத்தனை நாளுக்கு முன்னாடி? 28ஆம் தேதி சேர்ந்தவருக்கு 3ஆம் தேதி சீட்டு கொடுக்குதான். எப்பேற்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி, எப்பேற்பட்ட கட்சி. யாராச்சும் இனிமே இந்த சமூக நீதி காங்கிரஸ் கட்சிக்குள்ள இப்பதான் சில பேர் முளைச்சிருக்கிறாங்க. திடீர் நகரம்னு சொல்ற மாதிரி திடீர் போராளிகளாம் முளைச்சிருக்கிறாங்க. நாங்க எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, பெரியாரு அம்பேத்கர்னு வாங்க. அப்படி உட்காரியா, என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காதையான்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அவங்களுக்குலாம், தோழர்களுக்கெல்லாம். ஏன்றதை பின்னாடி சொல்றேன். ஈரோடு ஈஸ்ட் கோபிநாத் பழனியப்பன், உதகமண்டலம் பி ராமச்சந்திரன், கவுண்டம்பாளையம் கேபி சூரியபிரகாஷ், சிங்காநல்லூர் சொல்றேன் பாருங்க, சிங்காநல்லூர் மிஸ் வி ஸ்ரீநிதி நாயுடு. ஆமா, ஏன் நாயுடுன்னு பேரு பின்னாடி வச்சாதான் ரொம்ப இனிப்பா இருக்குது அவங்களுக்குலாம். இன்னமும் நீங்க என்னமோ திராவிட மாடலை தூக்கி பிடிக்கிறவங்க, நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், பேரு பின்னாடி இருக்கிற சாதியை தூக்கி போடவே காங்கிரஸ்கார கட்சிக்காரன்னு துப்பு இல்லை. இல்ல பெரியாருன்னு பேசுறது சமூக காங்கிரஸ் கட்சிக்குள்ள சுயமரியாதை உணர்வு இருக்கிற யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா, நாயுடுன்னு பேரு பின்னாடி போட்டிருக்காங்க, அதை தூக்க சொல்லுங்கன்னு பேசி பார்ப்போம். வாயே வராது. பெரியாருன்னு பேசி பாருங்க இன்னும் யாராவது காங்கிரஸ் கட்சியில் பெருகுது. அப்புறம் வந்து துறையூர் தனித்தொகுதி விச்சு லெனின் பிரசாத், கடலூர் ஏஎஸ் சந்திரசேகரன், மயிலாடுதுறை ஜமால் யூனிஸ் முகமது, அறந்தாங்கி டி ராமச்சந்திரன், காரக்குடி மாங்குடி. அப்போனா திருப்பி மாங்குடி தான் நிற்கிறாரு. நம்ம பேசியிருந்தோம் சீமான் அவர்களோட தொகுதி பற்றி பேசும்போது, காரக்குடியில் காங்கிரஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, யாருன்னு தெரியல. சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடியே வராரு. ஸோ 4 மணி போட்டி அங்கே உறுதியாயிருச்சு. முசலம்பட்டி டி சரவணகுமார், சிவகாசி கணேசன் அசோகன், திருவாடனை ராம கருமாணிக்கம், ஸ்ரீவைகுந்தம் ஊர்வசி அமிர்தராஜ், சங்கரங்கோவில் சங்கை கணேசன், அம்பாசமுத்திரம் விபி துரை, நாங்குநேர் ரூபி மனோகரன், திருப்பி அவர் தான் ரூபி மனோகரன் தான், ரூபி பில்டர்ஸோட ஓனர் ரூபி மனோகரன், கொளச்சல் டாக்டர் தாரகை கத்பட், விலவங்கோடு டிடி பிரவீன். விலவங்கோடுல தான் நம்ம அக்கா நின்னாங்க, விஜயதாரணி. இப்போ அவங்க வந்து பிஜேபியில் நிற்கிறாங்க. கிள்ளியூர் அட்வொகேட் எஸ் ராஜேஷ்குமார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ வந்து ஒரு 5-6 பேருக்கு சீட்டு கொடுக்கல. புதுசாக ஒரு இளைஞர் காங்கிரஸ் ஒரு 4 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ரைட்டு. காங்கிரஸ் கட்சி தலைவர் மூஞ்சில மைய ஊத்துறாங்க, புகைப்படத்தில் செருப்பால் புகைப்படத்தை செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க. தலைவர் நடனாக்கா நான் இந்த எலெக்ஷனோட விடைபெறேங்க, விட்டுருங்க அப்படின்னு போறேன், என்னை விட்டுருங்க ஐயா, என்னால் முடியல அப்படின்ற அளவுக்கு வெளில போறாரு. என்னதாங்க நடக்குது காங்கிரஸ்குள்ள? இவங்கெல்லாம் சமாளிக்க முடியல அப்படின்னு வெளியேறாரோ செல்வ பிறந்தவர். அதான் உண்மை, அது உண்மை. இன்னொன்னு போதும், நம்ம இருந்த வரைக்கும் இருந்துட்டோம், என்னென்னலாம் பார்க்கணுமோ பார்த்துட்டோம். தலைவர் பதவியில இருந்து நமக்கு என்ன மரியாதை கிடைச்சது? அதான் இருக்கணும். ஏங்க கரெக்டான கேள்வி கேட்டீங்க. தலைவர் பதவியில இருந்துட்டு முடிவெடுத்தது தலைவரா? இல்ல. ப. சிதம்பரம் ஐயா கூட தானே போக முடிஞ்சது உங்களால. ப. சிதம்பரம் ஐயாவோட இடத்துல நீங்க இல்ல. உங்களை கட்சியும் அப்படிதான் பாக்குது, கூட்டணியும் அப்படிதான் பாக்குது. இல்ல யாருக்கு காங்கிரஸ் தலைவரா வந்தாலும் மதிப்பு இருக்காது போல அப்படின்னு இது மூலமா தானே புரிஞ்சு. காங்கிரஸ்ல வந்து எப்போதுமே இதுல என்னன்னா அமெரிக்க நாரெல்லாம் சீட்டு கிடைக்க போகுது அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாரு. எந்நேரம் அவர் கிடைக்கல. அவருக்கெல்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ்ல பாதி பேர் வெளியே போயிருப்பான். ஹோ நாங்க இப்படி பண்றீங்க, ஏற்கனவே பாதி பேர் போயிட்டா தாவேக்கா கிட்ட. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தாவேக்காவுக்கு வந்து மற்ற கட்சிக்காரன் போனோம். நிறைய கட்சிக்காரன் போனதே காங்கிரஸ் கட்சிக்காரன் தான்மா. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தாவேக்கா கிட்ட போயிட்டான். இது உருப்படாது விளங்காதுன்னு நினச்சி அங்கே போயிட்டாங்க. ஏன் அங்கே போனாங்கன்னா அவர் தான் எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு கலவை சோறு வச்சிருக்கிறாரு. கொள்கை கிடையாது, தனித்துவமான கோட்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அவர்கிட்ட போய் நின்னோம்னாக்கா
நமக்கு எந்த கலரும் வராதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு அங்க போனா நமக்கு சீட்டு உறுதி, ஏன்னா பல கட்சியில இருந்து ஆளே வந்தவங்களுக்கு கிடையாது. சீட்டே அங்க. ஆமா, 106 பேருக்கு பல கட்சியில வந்து வந்தவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கொடுப்பாங்க, கொடுக்குறாங்களோ இல்லையோ. அதுல ஒரு கூத்து நடந்துச்சு. சொன்னதுனால இப்ப சொல்றேன், அதை நான் ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. நம்ம மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சத்யகுமார் ஒரு தோழர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவன் பேட்டி கூட நம்ம எடுத்துருக்கோம், நம்ம நல்லா தெரிஞ்ச நண்பர் தான் அவர். சத்யகுமார் திருத்தணி ஒதுக்கி இருக்கிறாங்க போல. ஆமா, திருத்தணியில அவர் என்ன சொல்லியிருக்காரு, என் கூட 10 பேர் வந்தா போதும், கேம்பெயினாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோட்டை தண்ணி நடந்து போயிட்டு இருக்காரு. நான் வீடியோ மூலியமா பிரச்சாரம் பண்ணாலே ஓட்டு கிடைச்சிரும் அப்படின்னு போறாரு. இது என்ன ஒண்ணுன்னா, நான் வந்து அவர் கலாய்க்கணும்லாம் கலாய்க்கல, எனக்கு வந்து அவர் பர்சனலாக தெரியும். நல்லா நல்லா வெல்லான ஒரு வெல் ஜெம் ஆஃப் பர்சனு. அவரை வந்து தனியாக நடக்க விட்டாங்களேன்ற ஒரு மன வருத்தத்தில் ஒரு பதிவு போட்டேன். உடனே நம்மளை வந்து கடிச்சு வைக்கிறாங்க. என்னன்னா, திருத்தணிக்குள்ள அவர் போறாருன்னா அதில் முன்னாடியே கட்சிக்காரங்களாம் பேசி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ஒப்புதல் வாங்கி இப்போதோ ஒன்றா ஆகிட்டாங்க போல், இப்போதோ ஒன்றா பேசிட்டாங்க போல். கையெல்லாம் உயர்த்தி காமிக்கிறாரு. என்ன ஒன்றா அவர் மேலே ஒரு எனக்கு மன வருத்தம் உண்டு. என்ன பண்ணிட்டாருன்னா, அம்பேத்கர் அறிமுகப்படுத்துறதே விஜய் தான்ட்டார். ஒரு கூட்டத்தில் பேசும்போது அம்பேத்கர் எனக்கு தெரியறதுக்கு காரணமே விஜய் தான்ட்டார். அதான் ரொம்ப அநியாயம். ஏன் அம்பேத்கரை பத்தி பேசி இல்லை, இது ஏன் அவர் சொன்னா நீங்க நினைக்கிறீங்க? ஏன்? ஏன்னா அவரே வந்து வாங்க பாபா சாஹிப்னு கூப்பிட்டாராம் விஜய் இவரை பார்த்து. அதனால அவர் அப்படி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப அநியாயம். தயவுசெய்து போய் வெளியில சொல்லிடாதீங்க. அது ஒன்று இருக்குது. அப்படி வரும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கட்சிக்காரராக இருக்கிறது ட்விட்டர்ல யூடியூப்லாம் ஒரு ஃபெமிலியரான ஒரு 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 இன்ஃப்ளூயன்சர் அவர் இல்லையா. கட்சிக்காரன்றதை தாண்டி ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய யூடியூபராக மாறிட்டார். அப்போ அவர் என்ன போட்டிருந்தாரு, இவர் ஒருத்தர் தான்ப்பா டிவிக்கேங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி டீ கடைக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு வாங்க டீ கொடுங்க வாங்க டீ குடின்னு கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னாரு. படிக்கும்போது சிரிப்பு வந்து ஷேர் பண்ணேன். உண்மையாக பண்ணி வச்சிருக்கிறாரு அவர். டீ கடைக்கு உள்ளே போய் நின்றுக்கிட்டு டீ சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்லான்னு கேட்டு டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார். டிவிகேக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீநாத்தை வந்து தூத்துக்குடியில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருப்பி அவங்க சேர்த்துட்டதா ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப நாள் அஜிதா ஆமாம், அவங்க ரொம்ப நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸ்ரீநாத்துக்காக. ஸோ தூத்துக்குடி அப்புறம் இந்த இடத்துல அப்படி போயிட்டு இருக்கா. இங்கே வரும்போது சரி, பேக் டு நம்ம காங்கிரஸுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்கு மேல வெடிப்பதற்கு இடமே இல்லைன்ற அளவுக்கு வெடிச்சாச்சு. முதல்ல இது ஸ்டார்ட் பண்ணது ஜோதிமணி அவர்கள் தான். அதன் பிறகு பார்த்தா தீ வந்து பரவிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வந்து அப்புறம் போராட்ட காலத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியும். என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அக்கா ஜோதிமணி என்ன பதிவு போட்டிருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க பாருங்க. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் 12 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டது வரவேற்கிறேன். அதே நேரத்தில் மீதமுள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் தொண்டர்களின் மனக்குமுறலையும் கொந்தளிப்பையும் அவங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க மனக்குமுறல் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு மனக்குமுறல் ரொம்ப பெருசாகவே இருக்குது. அவர் சொல்கிறாங்க, 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணியாற்றிய பலர் இருக்கும்போது அந்த இடத்தில் கட்சிக்கு வந்து சில நாட்களே சில வருடங்களே கல அனுபவம் இல்லாத சிலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலமான கொங்கு நாட்டு செல்வாக்கு மிகுந்த 38 கான்ஸ்டிடுவன்சிஸில் பெரும்பான்மை சமூகமாக உள்ள கொங்கு, வெள்ளாள, கவுண்டர் மற்றும் அருந்ததியர் சமூகங்களுக்கு முழுக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டு அரசியல் மற்றும் தேர்தல் வரலாற்றில் இதற்கு முன்பு நிகழ்ந்திராத ஒன்று. அப்போ சமூக அநீதிங்கிறாங்க, சமூக ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இதே இன்னொன்னு சொல்லுவாங்க, கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கு, அதை எதிர்த்து பேசுறாங்க, எல்லாருமே தனித்தனியா குரூப் ஃபார்ம் பண்ணி எதிர்த்து பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஜிமிக்ஸ் வேலை பண்ணுவாங்க இவங்க. எனக்கு என்னன்னா, காங்கிரஸ்ல ஆளாளுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் இது ஒரு பண்ணையார் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இருக்குமோ? இல்ல, காங்கிரஸ் தலைவரை மதிக்கிறது இல்ல, ஒரு ஜனநாயகம் சமத்துவம் எதுவும். காங்கிரஸ்ல நீங்க என்னைக்கு வந்து பாட்டாளி குணத்தை பார்த்துருக்கிறீங்க? அதெல்லாம் கக்கன் இருக்கும்போது, ஜீவா இருக்கும்போது, காமராஜர் இருக்கும்போது. அதன் பிறகு என்னைக்கு காங்கிரஸ்ல பாட்டாளிகள் இடம் பெற்றிருக்கிறாங்க? எல்லாமே பண்ணையார்கள் தானே. யாராவது ஒரு ஏழை ஒரு சாதாரண ஒரு ஆள் இருக்காரான்னு பாருங்க. அதில் எல்லாருமே பண்ணையார், எல்லாரும் பணக்காரங்க. இப்போ கட்சி வந்து அப்படிதான் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஏன் ஜோதிமணி கொதிக்கிறாங்க தெரியுமா? ஜோதிமணி கேட்ட அவங்களுடைய ஆதரவாளர்கள் பல பேர் சீட்டு கொடுக்கல. அந்த கோபம் அவங்களுக்கு ஒன்று இருக்குது, அதையும் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ காங்கிரஸ் தான் இப்படி பிரச்சனை இல்லை, பூதாகரசிக்கு சின்னாபின்னமாகுதுன்னு பார்த்தா இந்த பக்கம் யாரு? நம்ம தாமரை சின்னம் பாஜக. அங்கே
முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை. முதல்ல கோவையில தரேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. வானதி சீனிவாசன் அவர்கள் கூட எனக்கு வேணாம், அண்ணாமலைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்படிங்க அண்ணாமலை விடுவீங்க? யாருங்க அவரு? உங்க மலை எங்க மலை இல்லை, அண்ணாமலைங்க. அவருக்கே சீட்டு இல்லையா? விசாரிச்சு பார்த்தா என்ன தெரியுது, அண்ணாமலை வந்து சிங்கானல்லூர் போராடி வாங்குங்கன்னு இருக்காரு. ஒழுங்கா போராடி சிங்கானல்லூர் வாங்கி கொடு, அப்போ நிற்கிறேன்னு இருக்காரு. இதுக்காகவே இன்னும் 2-3 சீட்டை சேர்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அண்ணன் ஒரு 4-5 சீட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாமான்னு இருக்காங்க. என்னப்பா கேட்டால் கொஞ்சம் ஸ்வாப் பண்ணிக்கலாமான்னு 4-5 சீட்டு மாற்றி எடுத்துக்கலாமான்னு வேட்பாளர் அறிவிச்சு தொகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆள் தொகுதி மாற்றணும், இது மாற்றணும், போப்பா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாரு எடப்பாடிக்கே பழனிசாமி. எடப்பாடியை அடிமைப்படுத்தணும்னோ அல்லது எடப்பாடியை வழிக்கு கைக்குள்ளே வச்சிருக்கிறாங்கன்னோ பிஜேபி உண்மையிலே இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? எடப்பாடி என்ன செஞ்சுருக்கணும்? ஐயா வாங்க ஐயா, என்னங்க ஐயா வேணும்? அந்த சீட்டை மாற்றி கொடுங்க, இதோ மாற்றி கொடுக்குறோம். என்ன சீட்டு வேணும்? சிங்கானூர் அண்ணாமலை இதோ கொடுக்குறேன் ஐயா, கொடுத்துருக்கணும்ல. பண்ணலை. என்னப்பா கேட்டீங்க? சீட்டு மாற்றணுமா? இந்த உட்காந்து சீட்டை வேணால் மாற்றி உட்காருங்க, தொகுதி சீட்டில் கொடுக்க முடியாது, கிளம்புங்கன்ட்டார். அப்போ என்ன, அண்ணாமலை கேட்ட சீட்டு கிடைக்கல. அவருக்கு தெரியும் எடப்பாடி கொடுக்க மாட்டாருன்னு. அவர் வேணும்ட்டு அனுப்பிச்சி விட்ருப்பாரு, போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க, கொடுக்கல. அப்போ நான் கேட்குற சீட்டுக்கெல்லாம் நான் நிற்க மாட்டேன். நிறைய வற்புறுத்தல் நடந்திருக்குது அண்ணாமலைக்கு நிற்கணும்னு. ஆனால் ஒன்று சொல்லவா, அண்ணாமலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார். நான் வந்து இந்த அலையன்ஸில் அவருக்கு உள்ளபடியே உடன்பாடு கிடையாதுமா, வெளிப்படையாக பேச உடன்பாடே கிடையாது அண்ணாமலைக்கு. ஏன் சொல்கிறேன்? எல்லாமே ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் பண்ணிட்டு இருந்தார். நாள் வெடிக்க போறா இருப்பாருங்க. நிர்மலா சீதாராமன் மேடையில் இருக்காங்க, வாசன் மேடையில் இருக்கிறாரு, எடப்பாடி மேடையில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நாம் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்னு நீங்க பேசித்தான் ஆகணும். வழியே கிடையாது. பேசிட்டு வந்துட்டார். ஆனா அண்ணாமலை வந்து பாஜகவில் இணைந்து, அதாவது இந்த கட்சியினுடைய தலைவரான பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய பார்வையை மாறி. இல்லை, நான் ஒன்று சொல்லவா, அண்ணாமலையை வந்து அவருடைய கொள்கை, கோட்பாடு, வெளிப்பாடு எல்லாம் நமக்கு நிறைய விமர்சனம் இருக்குது. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபிக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சதான்னு கேட்டால் உண்மைதான். அது ஒரு வெளிச்சம் கிடைச்சது. தடாலடியான முடிவுகள், அதிரடியான பேசுறது. இன்னொன்னு இளைஞர்கள் வந்து அண்ணாமலை கூட ரீசெண்டா ஒரு இடத்துல ஒரு கட்சிக்காரே சொன்னது, எல்லாரும் பேரும் வரிசையா சொல்றாங்களாம், 16 பேர் அவங்கள பேர்லாம் சொல்றாங்களாம். அண்ணாமலைன்னு சொன்ன உடனே கத்துறாங்க பிஜேபி காரங்க. ஏன்னா அண்ணாமலை ஒரு யங் ஃபேஸா இருக்கிறதுனால அவங்க ஒரு யங்கு, ஒரு ஓபிசி. ஏன்னா பிஜேபி பொறுத்தவரைக்கும் தெரியும் உங்களுக்கு யார் எப்போ லீடரா இருப்பாங்கன்னு. ஒரு யங்ஸ்டர், ஒரு ஓபிசி, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேற. ஓகே, இவர் கூட்டிட்டு போவார், அந்த கரிஸ்மேட்டிக் பவர் அவருக்குன்னு நினைச்சாங்க. சரியா இவரை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. தேசிய கட்சிக்கு தேவை என்ன? தமிழ்நாட்டில் அண்ணாமலை வளர்க்குறதா தேவை? தேசிய கட்சிக்கு தேவை எம்பி சீட்டு தான். எம்பி சீட்டு யாரால கொடுக்க முடியும்? அதிமுகவால தான் கொடுக்க முடியும். கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அண்ணாமலை வளர்க்கறதுக்காக பிஜேபி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி கிடையாது. அதிமுக வந்து அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் பாஜக தலைவர் பதவியில இருந்து ஒதுக்குனாங்க. ஆமா, அதனால சீட்டும் வந்து கொடுக்க கூடாதுன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ணாமலை நினைச்சிருப்பாரு, நம்ம ஆதரிக்கிறதே பெரிய விஷயம், சீட்டு வர கேட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல நின்று நம்ம வந்து எடப்பாடி பக்கத்துல நின்று கையெடுத்து கும்பிடணுமான்னு யோசிச்சிருப்பாரு. கட்டாயம் அதெல்லாம் யோசிக்கிற ஆள் தான் அவர். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள். பார்க்கதான் அப்படி தெரிவார். ஒரு முறை நான் ஒரு பேட்டி எடுத்தேன், இது நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. என்னாச்சு, இது வந்து பச்சை தானே, இது ஆக்சுவலி பச்சை கலர் தானே. அப்போ ப்ளூ கலர் ஷர்ட் ஒன்று போட்டு போயிருந்தேன், ஸ்கை ப்ளூ. அது அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்ட தருணம். அதுதான் பார்க் ஹோட்டல் தான் பேட்டி எடுத்தேன். அப்போ என்ன ஆச்சு, அவர் துணைத் தலைவராக, அப்போ பிஜேபி துணைத் தலைவராக வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீட்டை பற்றி ஒரு பேச்சு வருது. அப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்போ நீட்டை பற்றி ஒரு பேச்சு வரும்போது, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு நீட்டு வேணாங்கிறது, நீங்கள் இதை எப்படி வந்து இக்னோர் பண்ண முடியும்னு. தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டார். தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் தமிழ்நாட்டு மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறாங்க சட்டமன்றத்தில்.
பிஜேபியை தவிர மிச்சம் எல்லாருமே நெகட்டிவ் ஆன நிலைப்படா இருக்கு, இன்க்ளூடிங் அதிமுக. அவங்களால முட்டாளா அப்படின்னு கேட்டேன். முட்டாளான்ற வார்த்தை எக்ஸ்ட்ராவாக கேட்டேன். டென்ஷன் ஆகிட்டாரு. ப்ளூ சட்டை போட்டு என்ன கேள்வி கேட்பீங்களான்னு கேட்டார் நடுவில். அன்னிலேருந்து நான் யோசித்தேன், என்னடா இது ப்ளூ சட்டைக்கு வந்த கொடுமை, நீல சட்டை போட்டால் கேள்வி இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது இருக்குதா என்ன அப்படின்னு. அதான் ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து இன்டர்வியூவில் கோவப்பட்டதே. அதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் கோவமே பட மாட்டார் அவர். அந்த இன்டர்வியூ நிறைய பேர் பார்த்தாங்க, ஆதரில் இருக்கும்போது எடுத்த பேட்டி அது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவர் பக்கத்துலேருந்து நம்ம உள்வாங்கினா உங்களுக்கு ஈஸியாக ஒருத்தரை நீங்கள் ரீட் பண்ணிடலாம். எதுக்கு கோவப்படாது கோவப்பட்டார். ஸோ இது போன்ற விஷயங்களில் சென்சிட்டிவாக இருக்கிற அண்ணாமலை அவர்களால் எடப்பாடி பழனிசாமியோட ஒரே மேடையெல்லாம் பகிர்ந்துக்க முடியாது இதுக்கு பிறகும். அதுவும் தேர்தல் வாக்குகள்லாம் சேர்க்க முடியாது அவரால். அவர் என்ன பண்ணிட்டாரு, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேன்னு அப்படியே அமைதியாக இருக்க போகிறார். அவருக்கு தெரியும் எதில் ஜெயிக்க முடியாதுன்னு. இன்னொரு கூத்து என்னன்னா, நிறைய கேட்டவர்களாம் சீட்டே கிடையாது இந்த வாட்டி. உங்களுக்கு தெரிஞ்ச பிஜேபியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் சொல்லுங்களேன், அந்த 10 பேர் சீட்டே இருக்காது. நாராயண திருப்பதி, எஸ்ஆர் சேகர், வினோஜ் செல்வம், அப்புறம் இப்போ கல்யாணாச்சு ரீசெண்டாக நம்ம தோழர் எஸ்ஜி சூர்யா, இவங்களுக்காக அடிவதெல்லாம் வாங்கினார் விவாத மேடையில். அப்புறம் வந்து கருணாகராஜன், அவர் பாவம், அவர் மேலே ஏதோ பாவம்னு சொல்லலை, அவர் மேலே ஏதோ பால் வழக்கெல்லாம் போட்டு விட்டாங்க. அப்புறம் நேற்று இரவில் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, நான் கட்சியை கழிச்சு பிஜேபி சதுரன்னு சொன்னார்ல சரத்குமார் அண்ணன், அவங்க அத்தையா மன்னிக்கணும், அவங்க அத்தை, அவங்களுக்கு சீட்டு கிடையாது. நிறைய பேர் சீட்டே கிடையாதுமா, தெரிஞ்சவங்களுக்கு சீட்டு இல்லை. நிறைய பேர்கிட்ட கஸ்தூரிக்கா சீட்டு இருக்குன்னாங்க. கஸ்தூரினா இவங்க நடிகை கஸ்தூரி இருக்காங்கல்ல, அவங்க பிஜேபியில் சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சீட்டு இருக்காங்க, சீட்டு இல்லை அவங்களுக்கு. மயிலாப்பூரில் அக்கா வாங்கிட்டாங்க, தமிழிசை அக்கா வாங்கிட்டாங்க, சண்டை போட்டு வாங்கிட்டாங்க. அங்கே தானே ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ சீட்டு அங்கே உள்ளே நிறைய பேர் இல்லைங்கிற ஒரு மன வருத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அஸ்வத்தாமனுக்கு சீட்டு இல்லை. அவர் 2024 திருவண்ணாமலை நின்னார்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பர்சன் தான், அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை தெரிஞ்ச ஆள். உங்களை சீட்டு இல்லை, அண்ணாமலைக்கு சீட்டு இல்லைங்கிறத வந்து நான் உள்ளுக்குள்ள ஒரு அப்செட் இருக்குது. ஆனா காங்கிரஸ் அளவுக்கு இது வெளியில வரல இல்லையா, வீதி வரைக்கும் வரல. அதுதான் வந்து அங்க இருக்கிற ஒரே ஒரு பிளஸ். இங்க வந்து பெரிய கோஷ்டி அரசியல் கிடையாது. அந்த கோஷ்டி அரசியல் பிஜேபியில் எப்போதுமே கிடையாது. அண்ணாமலை வந்த பிறகுதான் அண்ணாமலை ரசிகர்கள்னு ஒருத்தர் உருவாயிருக்கிறான் கட்சிக்குள்ள. உங்களுக்கு புரியுது நான் சொல்றது? அதுக்கு முன்னாடி யாரும் ரசிகர்கள் உருவானதே கிடையாது. அண்ணாமலை ஒரு தனி ஃபோர்ஸா கட்சிக்குள்ள வளர்றாரு. அது மற்றவங்களுக்கு பிடிக்காதுதான். அக்கா என்ன சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஏக்கமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஆரம்பிச்சாங்க. அக்கா வானதி என்ன பண்ணாங்க, தம்பி நிக்கணும் அப்படின்னாங்க. ஆமா, அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்க. வேற வாய்ப்பு இல்லாம போச்சே. உண்மையிலேயே மனசாரதான் நிக்கணும்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல, இல்ல உள்ளடி வேலையா தெரியல, வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு. அப்ப அண்ணாமலை நிக்காததுங்கிறது பார்ட்டிக்கு பர்செப்ஷன் வைஸ் வந்து ஒரு செட்பேக்காக தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா அண்ணாமலை ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ். அவரே சிங்கானூர் கேட்டார்னா 24 நல்ல ஓட்டு வாங்கியிருந்தாரு அந்த தொகுதியில். இல்லைன்னா ஸ்டார் பேச்சாளரா பிரச்சாரம் பண்ணட்டும் அப்படின்னு. அவர் என்ன ஒரு பிரச்சார பீரங்க, அவர் நிற்கணுமா, அவரெல்லாம் அவர் நிற்க வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஃபோர்ஸு. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.